அண்மைச் செய்தி. பேரணி செல்வதற்காக மாநில தேர்தல் ஆணையம் முன்பு தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். தற்போது அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு? தொடர்ந்து போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கா? பேரணிக்கு அனுமதி வழங்க வாய்ப்பு இருக்கா? வணக்கம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினத்தை குரு பூஜையாக நடத்த அக்கட்சி திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி முதல் நினைவு தினத்தை முதல் குரு பூஜையாக நடத்துவதற்கு முன்னதாக தமிழக தேர்தல் ஆணைய அலுவலகத்திலிருந்து அக்கட்சியினுடைய அலுவலகம் வரை பேரணியாக நடந்து சென்று அதன் பிறகு குரு பூஜையை துவங்குவதாக திட்டமிட்டிருந்தனர். அதன் பிறகு தற்பொழுது வரை காவல்துறையினர் பேரணிக்கு அனுமதி மறுத்ததால அதாவது பேரணி நடத்த திட்டமிட்டிருந்த அம்பேத்கர் சிலை அருகே ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால இங்க போக்குவரத்து கடுமையான நெரிசலும் ஏற்பட்டு இருக்கிறது. அவர்களை கைது செய்வதற்காக, அதாவது அனுமதியை மீறி ஒருவேளை ஆர்ப்பாட்டத்தில் பேரணியில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்வதற்காக மாநகராட்சி பேருந்தும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க தொண்டர்களுடைய சார்பில் கட்சி நிர்வாகிகளிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் கூட எங்களை கைது செய்தாலும் எங்கள் மீது வழக்கு தொடர்ந்தாலும் திட்டமிட்டபடி முதலாம் குரு பூஜைக்கான பேரணி நடந்தே தீரும் என்று பதாகைகளை பிடித்துக் கொண்டு ஏறத்தாழ ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தயார் நிலையில நின்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் பேனரை இங்கே பிடித்து, அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவருடைய இறுதி திரைப்படங்கள் வரை அவர் நடித்து வந்த அந்த கதாபாத்திர அந்த புகைப்படங்களோடு இந்திய அந்த பேனர்களையும் ஏறத்தாழ 500 மீட்டர் அந்த பேனர்களையும் பிடித்து கொண்டு பேரணிக்கான தயார் நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு அனுமதி கிடையாது, இங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கே சாலையில் குவிந்ததால கடும் போக்குவரத்து நெரிசல் காலையிலிருந்து ஏற்பட்டு வருகிறது. நீங்கள் பேரணி சென்றால் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் குறையாமல் இருக்கும். எனவே இந்த பேரணிக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது. உங்களுடைய அலுவலகத்தில் மற்றும் நினைவிடத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டிருந்தீர்களோ அது அனைத்தையும் செய்யலாம். ஆனால் பேரணி மட்டும் இங்கு அனுமதி தற்பொழுது வரை கிடையாது என்றும் இங்கிருந்து விரைவில் கலைந்து செல்லுங்கள் என்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாலும் கூட கட்சி நிர்வாகிகள் விடாப்பிடியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் இங்கே தற்பொழுது இந்த இடத்திற்கு வரும் வரை நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம், பொதுச் செயலாளரிடம் நாங்கள் கலந்து ஆலோசித்து அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன்படிதான் நாங்கள் இங்க நடந்து கொள்வோம் என்று இங்கு காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்.